பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை பார்க்கிறவர்களை, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உதவி செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக. தேவன் நம்மோடு இடைபடுவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசுவின் திருநாமம் மகிமைப்படும்படி இந்த பரிசுத்தமான நாளிலே, இந்த அதிகாலை பொழுதிலே 1ஆம் தேதி 7ஆம் மாதம் அலங்கார வாசல் தேவாலயத்திலே கூடி வந்தவங்க ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படி நம்முடைய இந்த யூடியூப் சேனல் மூலம் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து, தேவன் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான கிருபைகளினால் தேவன் தாமே ஆசீர்வதித்து இவர் பெருகவே பெருக செய்வாராக. விசேஷமாக இந்த மாதம் முழுவதும் தேவனுடைய கிருபை, தேவன் செய்கிற அநேகமான அற்புதங்களையும் இந்த மாதத்திலே காணும்படியாய் கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. அல்லேலூயா. வாக்குத்தத்தமாக தேவன் இந்த மாதம் அடியேனோடு இடைப்பட்ட வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகம் எடுத்துக்கொள்வோம். 61ஆம் அதிகாரம், கர்த்தருடைய மகா கிருபை. ஏசாயாவின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்திலே சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் தேவ சமூகத்தில் ஹல்லேலூயா? அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தீர்க்க தரிசன வார்த்தைகளை விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நம்முடைய அலங்கார வாசல் தேவாலயத்திலே கர்த்தருடைய மகா பெரிய கிருபையினால் தேவன் சொன்ன வாக்குத்தத்தம், உங்க வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை தேவன் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பூமியிலே ஒரு மனிதன் எத்தனையோ இடங்களிலே வெட்கப்படுகிறான். இதிலும் அநேகமாக கிறிஸ்துவ மக்கள், தேவனை தேடுகிறவர்கள், கொஞ்சத்திலே உண்மையுள்ள அநேகருக்கு பாடுகளும் நிந்தனைகளும் உண்டு. தேவ பிள்ளைகளே, அண்ட சராசரம் படைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியின் மனிதர்களுக்கு முன்பாக தலைகுனிந்து வெட்கப்பட்டார். அவரை கைகளிலும் கால்களிலும் அணிகளால் அடித்தார்கள், முள்முடியை சூடினார்கள், அவரை நிர்வாணப்படுத்தினார். துக்கம் நிறைந்தவராய், பாடு அனுபவிக்கிறவராய் அவர் தலை இந்த பூமியிலே அநேகரை வெட்கப்படுத்தினபடினால் ஒருவன் காரி துப்புகிறான், ஒருவன் கன்னத்தில் அறைகிறான். தேவ பிள்ளைகளே, ஆனால் இன்று தேவனுடைய மகா பெரிய கிருபையினால் அன்று வெட்கப்பட்டு கூனி குறுகின தேவன் இன்னைக்கு உலகமெல்லாம் அவரை கையெடுத்து வணங்கும்படியான சூழ்நிலைகளிலே தேவனுடைய கிருபை, அந்த போர் சேவகன் அந்த நேரத்திலே அவன் தலைகுனிந்து வெட்கப்படுகிறான். இவர் மெய்யாகவே தேவகுமார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ எந்தெந்த இடத்துல வெட்கப்பட்டு எந்தெந்த காரியத்திலே கூனி குறுகி கொண்டிருக்கிறாயோ, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 1ஆம் தேதி 7ஆம் மாதம் 2024ஆம் வருஷத்துல தேவனுடைய கிருபையினாலே நீ எந்தெந்த இடத்துல வெட்கப்பட்டு இருக்கிறாயோ, ஒருவேளை உன் கணவனுக்கு முன்னால நீ வெட்கப்பட்டு இருக்கிறியோ, உன் மனைவிக்கு முன்னால வெட்கப்பட்டு இருக்கிறியோ, உன் சொந்த பந்தங்களுக்கு முன்பாக நீ வெட்கப்பட்டு இருக்கிறியோ, ஒருவேளை ஒரு விஷயத்துல கர்த்தருடைய கிருபையினால கொடுக்கல் வாங்கல வெட்கப்பட்டு இருக்கிறியோ, கர்த்தருடைய கிருபை நீ விசுவாசித்தா இந்த மாதம் கர்த்தர் உனக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை கொடுத்து, தேவனுடைய கிருபையினால உன் வெட்கத்துக்கு பதிலாக தேவன் ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்து, தேவனுடைய கிருபையினால் உன்னை மகிழ்ச்சியாக்குகிறவராய் இருக்கிறார். தேவனுடைய அன்னாளுக்கு 10 வருஷம் குழந்தை பாக்கியம் இல்லை, தேவனுக்கு ஸ்தோத்திரம், கணவன் வெட்கப்பட்டு. ஆனால் தேவனுடைய கிருபையினால் அன்னாளுக்கு ஒரு வார்த்தை வந்து, தேவனிடத்தில் கர்த்தருடைய கிருபையினாலே சமாதானத்தோட போ, இஸ்ரவேலின் தேவனிடத்தில்
கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு நிறைவான பலனை தருவார். என் அன்பு கர்த்தருடைய மகளும் விசுவாசத்தோட போனாங்க. சபையிலிருந்து ஊழியக்கார் சொன்ன வார்த்தையை நம்பி விசுவாசத்தோட போறாங்க. 10 வருட பாடிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கி 1-5 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்து அந்த தேவனுடைய மகளை ஆசீர்வதித்தார். கரங்களை தட்டி அல்லேலூயா. உன் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான நன்மையை தரும். கானா ஒரு திருமணத்திலே பரிசுத்தமுள்ள அன்னை மரியாள் தேவனுடைய கிருபையால அங்கே திருமணத்திலே திராட்சரசம் குறைபட்டு அந்த மகள் வெட்கப்பட்டு கூனி குறுகி, ஐயோ நான் என்ன செய்வேன், திரளான ஜனங்கள் வந்து கொண்டிருக்கிறாங்களே, திராட்சரசம் என் சொந்த பந்தங்களுக்கு முன்பாக இந்த எடுத்த காரியத்திலே நான் வெட்கப்படுவனோன்னு சொல்லி இயேசுவை நோக்கி ஓடி வந்தாங்க. கர்த்தருடைய கிருபையால் அங்கே வெட்கத்துக்கு பதிலாய் தண்ணீரை ரசமாக மாற்றினார். தேவனுடைய மகா கிருபை. கர்த்தருடைய பிள்ளையை நீ விசுவாசித்தான் இந்த மாத இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்து உன் தேவன் என் தேவன் உன்னை மகிழ்ச்சியாக்குவேன் என்று சொல்லி வாக்கு. ஒருவேளை கர்த்தருடைய கிருபையால என் தேவ பிள்ளை சரீரத்திலே போராட்டத்தோடு வியாதியோடு டாக்டர் இப்படி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி போராடுறியா? ஒருவேளை என்னுடைய கருப்பையிலே கரு தங்காதுன்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்கன்னு வேதனை படுறியா? கர்த்தருடைய பிள்ளையே, தேவனால கூடாத காரியம் பூமியில ஒண்ணுமில்லை. ஓ தேவனுடைய பிள்ளையே, 100 வயதான சாராளுக்கு கர்த்தர் அற்புதம் செய்வாரானால் டாக்டர் சொன்ன வார்த்தை எம்மாத்திரம் தேவன் இரட்டத்தையான ஆசீர்வாதங்களை கொடுக்க அவர் வல்ல தேவனா இருக்கிறார். கரங்களை தட்டி எத்தனை பேரு அல்லேலூயா அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை ஏசாயா 61 இந்த மாதம் 7ஆம் மாதம் 7ஆம் வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை தருவேன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எந்தெந்த காரியத்துல வெட்கப்பட்டீங்களோ அந்தந்த காரியத்துல 1 அல்ல 2 மடங்கான ஆசீர்வாதம் என் தேவன் என் கூட இருக்கிறாருன்னு உறுதிப்படுத்துகிற மாதமாக தேவன் உனக்கு எனக்கு செய்வாராக. கண்களை மூடி ஏசாயா 61:7 தேவன் நம் கண்ணுக்கு முன்னாக புலப்பட செய்த தேவனை நோக்கி பார்க்கலாம். எங்களை நேசிக்கிறதான நல்ல பிதாவே, கிருபை நிறைந்தவரே, மாசற்றவரே, மகா பரிசுத்தரே, 7 பொன் கொத்துகளுக்கு மத்தியிலே உலாவுகிறவரே, 7 நட்சத்திரங்களை வலது கையிலே ஏந்திருக்கிறவரே, எங்களை தெரிந்து கொண்டவரே, எங்களை அழைத்தவரே, போஷிக்கிறவரே, சுகம் கொடுத்தவரே, பலன் தந்தவரே, ஞானத்தையும் அறிவையும் கிருபையும் கொடுத்து ஜீவனை காத்த தேவனே, உன் திருவடி பாதபடியில முத்தமிட்டு நோக்கி பார்க்கிறோம். அலங்கார வாசல் தேவாலயத்துல 1ஆம் தேதி 7ஆம் மாதம் நீ கொடுத்த நல்ல வாக்கு தத்தத்துக்காக சூத்திரம் ஐயா. என் தேவனை வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான நன்மையை நான் தருவேன்னு சொல்லி இருக்கிறீர் ஐயா. எங்கெல்லாம் வெட்கப்பட்டோம் ஆண்டவரே, என் தேவனே, உன் பிள்ளைகள் எங்கெல்லாம் வெட்கப்பட்டாங்களோ, உன்னை விசுவாசிக்கிற பிள்ளைகள் எங்கெல்லாம் வெட்கப்பட்டாங்களோ தேவனே, ஓ தேவனே, நம்பிக்கை துரோகங்கள் எங்க நடந்ததோ, என் நன்மைக்கு தீமை எங்க நடந்ததோ, என் தேவனை வார்த்தையில தேவனை யாரெல்லாம் வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு கூனி குறுகிருக்கிறார்களோ அவர் எல்லாரும் இந்த மாதம் சந்தோஷத்தின் மாதமா, சாட்சி சொல்லுகிற மாதமா, என் தேவனே ஏராளமா ஏராளமா என் தேவன் என்னோடு இருக்கிறாருன்னு என் தேவனை அநேகர் விசுவாசத்துல என் தேவனை கர்த்தாவே என் தேவ ஆவியானவர் எழும்பி வந்து சாட்சி சொல்லும்படியான மாதமா இந்த மாதத்தை கர்த்தர் தரும்படியும் பாதமல்ல ஜெபிக்கிறேன். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. தூரத்திலிருந்தும் சமீபத்திலிருந்தும் இந்த செய்தி கேட்டு இந்த வாக்கு தத்தத்துக்காக வாஞ்சியோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அற்புதம் நடப்பதாக, அதிசயங்கள் நடப்பதாக ராஜா. என் தேவனை கர்த்தாவே நம்பின நாங்கள் என் தேவன் நாங்கள் எங்களை வெட்கப்படாதபடி செய்தார்னு சொல்லி சாட்சி சொல்லுகிற மாதமா கிருபை பாராட்டு. அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். யார் சென்று சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை, என் ஆத்துமாவே கர்த்தரை, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய பரிசுத்த ஆவியானுடைய அந்நிலைக்கின்றென்றும் சதாகாலங்கள் அடியோடு சகலப்படுத்துவாங்க. கர்த்தர் பிள்ளைகள் யாவரிடம் கர்த்தருக்கு சித்தமானார். கர்த்தர் வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக.
ஆமேன், ஆமேன், ஆம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மளை நடத்துவாராக. ஒருவருக்கு ஒரு வாழ்த்து.